வேதத்துல ஒரு பாடசாலையில 7 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்க சிகைய வச்சுண்டு எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம். திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னுண்டு ஒரு கண்ணீர் கம்பலையுமா அவரும் ஒரு நண்பர் 2 பேர் நிக்கிறா. நிலகுலைஞ்சு போய் இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். ஜி சொல்லுங்க, ஏன் ஃபீல் பண்ற, ஃப்ரீயா பேசுங்க, நான் வக்கீல் தானே, டாக்டர்கிட்டையும் வக்கீல்ட்டையும் வந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, ஃப்ரீயா பேசுங்க, யோசிக்க வேண்டாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சங்கோச்சம் இல்லாம பேசுங்க அப்படின்னு. அந்த டிவிஎஸ் வேலை பார்த்த கூட நண்பர் தான் சொன்னாரு, இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க. அவ வந்து கோயில்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கார்ல வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு சகோதரியோட குழந்தைகளை கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. சகோதரி அமெரிக்கால இருக்கிறதுனால அவங்க நல்லா கார் ஓட்டுவாங்க. வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது.